ஜிவி பிரகாஷோட கான்செப்ட் நடக்குது, அங்கே சைந்தவி பாடுறாங்க. இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பயங்கர வைரல். ஜிவி பிரகாஷும் சைந்தன்யாவும் ஒரு இளம் ஜோடிகள், அதாவது சின்ன வயசு தான் அவங்களுக்கு, ரொம்ப யங்ஸ்டர்ஸ். அவங்க வந்து இன்னும் வாழ்கிறதுக்கான காலகட்டங்கள் நிறைய இருக்குது. அதாவது பணம் காசு, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வருவார், இவங்க பெரிய சிங்கராக வருவாங்க, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு அழகான காதல் மலர்ந்துருக்கு. இந்த செலிபிரிட்டிஸ்குள்ளே சமீபத்தில் ஏன் இப்படி வந்து பிரியிறாங்க, இவங்க பிரியிறாங்க அவர் பிரியிறாங்க. இந்த ஏஆர் ரஹ்மான் ஒய்ஃப் டைவர்ஸ் கூட நம்ம இப்போ பார்த்தோம். ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். அந்த மாதிரி டைவர்ஸ்லாம் வந்து மக்களே விரும்புறதில்லை. காரணம் என்ன? மலேசியாவில் இப்போ வந்து ஒரு கான்செப்ட் இசை நிகழ்ச்சி வந்து ஜிவி பிரகாஷ் நடத்தியிருக்காரு. அதில் வந்து சைந்தவி போய் பாடியிருக்காங்க. இப்போ வந்து ஜிவி பிரகாஷ் வந்து சைந்தவியை கூப்பிட்டுருக்கலாம், சைந்தவி வந்து ஜிவி பிரகாஷ்க்கு போய் பாடி கொடுக்கலான்னு நினச்சிருக்கலாம், எது வேணால் நடந்துருக்கலாம். இன்றைக்கி கூட அவங்க வந்து எக்ஸ் பக்கத்துலலாம் வந்து ட்விட்டர் பக்கத்துலலாம் வந்து அந்த பழைய ஃபோட்டோஸ், ஜிவி பிரகாஷோட ஃபோட்டோஸு, அந்த கல்யாணமான ஃபோட்டோஸு, குழந்தை பிறந்த ஃபோட்டோஸு, மாசமாக இருக்கிற ஃபோட்டோஸு, இது எதுவுமே சைந்தவி வந்து ரிமூவ் பண்ணலேன்னு கேள்விப்பட்டேன். பணத்திற்காக ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பேசுகிறாங்களே, உண்மையிலே பணத்துக்காக போய் அவங்க அப்படி அந்த விழா பணத்திற்காக நடத்தப்பட்டதா? ஏன்னா இருவரும் சேரும்பொழுது ஒரு மார்க்கெட் ஆகும், அந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னா எப்படி சார் பார்க்குறது? அது பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் சார் இருப்பாங்க. பேசுகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வேணும். எல்லாத்துக்கும் காது மூக்கு கண்ணு வாயெல்லாம் வச்சு அவங்க வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேர் பண்ணவே கூடாது. இவங்கெல்லாம் எப்படின்னா, அதாவது வந்து விஷமிகள். இவங்க கிட்டத்தட்ட 13,000 பேர் அந்த இதில் கலந்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டத்தில் உள்ள எல்லாருமே அழுதுருக்குறாங்க. ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி. இரவு உணவு உண்டு. நுழைவு கட்டணம் 100 ரூபாய். இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மக்களே, அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜிவி பிரகாஷ் சைந்தவி இருவரும் இணைந்து பாடிய ஜிவி பிரகாஷோட கான்செப்ட் நடக்குது, அங்கே சைந்தவி பாடுறாங்க. இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பயங்கர வைரல். அதை பார்த்த பாடரும் அவ்வளோ கண்ணீரோட ரொம்ப அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உணர்வுபூர்வமாக போடுவாங்க இல்லையா, உண்மையிலே மனதார வாழ்த்துறங்கிற மாதிரி மனதார வேண்டுறாங்க. என்னன்னா, இருவரும் விவாகரத்திற்கு பிறகு ஒரு இசை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. அதில் ஒரு பாடல், குறிப்பாக ஒரு பாடல், அந்த பாடலை அவர் பேசுவோம். நம்ம பாடும்பொழுது ஒட்டுமொத்த க்ரௌடும் கிட்டத்தட்ட மனதார வாழ்த்துறாங்க, சேரணுங்கிறாங்க. ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. கமெண்ட்ஸ்கள் அதை பார்க்க முடியுது. மீண்டும் இணைகிறார்களா ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி? இதுதான் இன்னைக்கு டாக்காக இருக்குது. என்ன சார், என்ன நடந்தது? எப்படி இருவரும் ஒன்றாக பங்கேற்றாங்க? என்ன நடந்தது? அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அது என்னென்னா, உண்மையாக ஒருத்தவங்களை நேசித்தாங்க மக்கள் அப்படின்னா அவங்கள மனதார வாழ்த்துவாங்க. மனதார வந்து அவங்க உடம்பு சரியில்லை ஏதாவதுன்னா மனதார அவங்க நல்லபடியாக குணமாகி வரணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் ஐயா சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது அமெரிக்காவில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அப்போ நிறைய தகவல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, எம்ஜிஆர் ஐயா சீரியஸாக இருக்காங்க அப்படி இப்படின்னு. அப்போ இந்த நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லாகவே எம்ஜிஆர் ஐயா காண்டி எல்லா கோயில்கள்லேயும் பிரார்த்தனை பண்ணாங்க. இது எனக்கு தெரியும். எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு ஸ்கூல் டேஸில் தான் நான் இருந்தேன். பட் எனக்கு உண்மை தெரியும். எல்லா கோயில்லையும் பிரார்த்தனை பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாட்டு, நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு முன்னேற அப்படிங்கிற பாட்டு எல்லா இடத்துலையும் போட்டு எம்ஜிஆர் ஐயா நல்லபடியாக குணமாகி வரணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் உண்மையாக பிரார்த்தனை பண்ணாங்க. அப்படி ஒரு உண்மையான பிரார்த்தனை வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் மேலே மக்கள் கொண்ட பற்று, அன்பு, உண்மையான பற்று, உண்மையான அன்பு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் சைந்தன்யா இந்த ஜோடி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இளம் ஜோடிகள். அதாவது சொல்லுவாங்கள்ல, சாதாரண செய்கிற இளம் ஜோடிகள். இப்போ கல்யாணம் ஆகி ஒரு ஜோடி வந்து புதுசாக கல்யாணம் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொடைக்கானலோ இல்லை ஊட்டியோ ஹனிமூனுக்கு அனுப்புவாங்க. அங்கே போய் நீங்கள் ஹனிமூன் சீசனில் போய் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது பசுமையாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு புருஷன் பொண்டாட்டி அவங்க புது தாலி கட்டியிருப்பாங்க, அவங்க கையை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஒருத்தன் தோளில் கை போட்டு போயிட்டுருப்பான், ஒருத்தர் சும்மா சாதாரணமாக கை போட்டு கையை பிடிச்சிட்டு நடந்து போனால் கூட அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது காரணம், பார்க்குறவங்க நம்மளை மாதிரி கொஞ்சம் வயசு முதிர்ந்தவங்க பார்க்கும்போது ஆகா இந்த ஜோடி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது யதார்த்தமாகவே எல்லார் மனசுலையும் தோன்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி ஜிவி பிரகாஷும் சைந்தன்யாவும் ஒரு இளம் ஜோடிகள், அதாவது சின்ன வயசு தான் அவங்களுக்கு, ரொம்ப யங்ஸ்டர்ஸ். அவங்க வந்து இன்னும் வாழ்கிறதுக்கான காலகட்டங்கள் நிறைய இருக்குது. ஜிவி பிரகாஷ் காதல் கதையை பொறுத்த வரைக்கும் சைந்தன்யாவும் ஜிவி பிரகாஷும் ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணியிருக்கிறாங்க.
அந்த காலத்திலிருந்தே, அதாவது பணம் காசு, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வருவார், இவங்க பெரிய சிங்கராக வருவாங்க, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் 2 பேருக்குள்ளுமே ஒரு அழகான காதல் மலர்ந்திருக்கு. அந்த காதலை தான் நம்ம பார்க்கணும். அந்த காதல் வந்து அவ்வளோ பசையாக இருக்கும். அந்த வயசில், அந்த 16 17 வயசில் ஒரு ஈர்ப்பும் ஒரு காதலும் வருது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து வர்ணிக்க முடியாது. அப்படி ஒரு அழகான விஷயம் அந்த காதல். அந்த மாதிரி ஒரு காதல் 2 பேரும் ஈடுபாடு ஆகி அவங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 2 பேரும் அந்த காதல் பல வருஷங்கள் தொடர்ந்து கல்யாணத்தில் வந்து முடியுது. இப்போ வந்து பல வருஷங்கள் அவங்க தொடர்ந்து குடும்பமும் நடத்தியிருக்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கு சாட்சியாக வந்து ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்குது. இப்படி ஒரு காலகட்டத்தில் இவர் மேலேயும் எந்த சர்ச்சையும் இல்லை, அந்த அம்மா சைந்தன்யா மேலேயும் எந்த சர்ச்சையும் இல்லை. 2 பேரும் பிரிகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வரும்போது அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் நான் இங்கே சொல்கிறேன். இந்த செலிபிரிட்டிஸ்குள்ளே சமீபத்தில் ஏன் இப்படி வந்து பிரிகிறாங்க, இவங்க பிரிகிறாங்க அவங்க பிரிகிறாங்க. இந்த ஏஆர் ரஹ்மான் ஒய்ஃப் டைவர்ஸ் கூட நம்ம இப்போ பார்த்தோம். ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். அந்த மாதிரி டைவர்ஸ்லாம் வந்து மக்களே விரும்புறதில்லை. காரணம் என்ன, ஏஆர் ரஹ்மான் மேலே அவ்வளோ பற்று வச்சுருக்காங்க மக்கள். அதாவது வந்து எப்படி அவரை நேசிக்கிறாங்கன்னா, அந்த நேசிக்கிற அளவுக்கு அவர் நடந்துக்கிறார். இத்தனை 30 வருஷம் சினிமா வாழ்க்கையில் மக்கள் விரும்புகிற அளவுக்கு, மக்கள் நேசிக்கிற அளவுக்கு பண்பாகவும் ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப உயர்வாகவும் அவர் நடந்துக்கிறாரு. அதனால் மக்கள் அவரை நேசிக்கிறாங்க. அந்த அன்பு பார்த்திங்களா, அந்த பரிமாற்றம், அந்த அவர் நமக்கு மக்கள் மேலே காட்டுற அன்பு, மக்கள் அவர் மேலே காட்டுற அன்பு, இது வந்து ஒரு தூய்மையானது. இது வந்து ஒரு செயற்கையானது இல்லை. ஒரு நடிகை பார்த்து ஒரு மக்கள் வந்து கொண்டாடுறாங்கன்னா அந்த இது வந்து அந்த கிளாமர் போனதுக்கப்புறம் அவங்க கை விட்டுருவாங்க. ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஆளுங்களுக்கு எவ்வளோ காலமானாலும் அந்த மதிப்பும் மரியாதையும் அப்படியே தான் இருக்கும். மக்கள் மனசில் இருக்கிற பிரியங்களும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் ஜிவி பிரகாஷும் சைந்தன்யாவும் 2 பேரும் இளம் கப்புள்ஸாக இருந்து இன்றைக்கி ஒன்றா இருந்தவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னும் போது மக்களுக்கெல்லாம் அது ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. சமீபத்தில் மலேசியாவில் இப்போ வந்து ஒரு கான்செப்ட் இசை நிகழ்ச்சி வந்து ஜிவி பிரகாஷ் நடத்தியிருக்காரு. அதில் வந்து சைந்தவி போய் பாடியிருக்காங்க. இப்போ வந்து ஜிவி பிரகாஷ் வந்து சைந்தவியை கூப்பிட்டுருக்கலாம், சைந்தவி வந்து ஜிவி பிரகாஷ்க்கு போய் பாடி கொடுக்கலான்னு நினச்சிருக்கலாம், எது வேணால் நடந்துருக்கலாம். இல்லை அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து பாடுறீங்களான்னு கேட்டிருக்கலாம். ஓகே நான் வந்து பாடுறேன்னு நான் அக்செப்ட் பண்ணுறேன். 2 பேருக்கும் சார் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக இருந்து அதுக்கு ஆதாரமாக ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த அன்பும் பரிமாற்றமும் பற்றும் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ லேஸில் காஞ்சி போயிடாது. மற்ற நடிகரோட காதல் மாதிரியோ இல்லை மற்ற வந்து அதாவது ஜிகினா காதல்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை பார்க்கும்போது, அந்த மாதிரியான ஒரு சின்ன இன்ஃபேக்சுவேஷன்லேயோ ஒரு அட்ராக்ஷன்லேயோ வந்த காதல் இல்லை. இது வந்து ஒரு அன்பின் பரிமாற்றத்தில் வந்த காதல். அப்படி இருக்கும்போது அவங்க போய் பாடினதை வந்து அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்கிறேன். இன்றைக்கி கூட அவங்க வந்து எக்ஸ் பக்கத்துலலாம் வந்து ட்விட்டர் பக்கத்துலலாம் வந்து அந்த பழைய ஃபோட்டோஸ், ஜிவி பிரகாஷோட ஃபோட்டோஸு, அந்த கல்யாணமான ஃபோட்டோஸு, குழந்தை பிறந்த ஃபோட்டோஸு, மாசமாக இருக்கிற ஃபோட்டோஸு, இது எதுவுமே சைந்தவி வந்து ரிமூவ் பண்ணலேன்னு கேள்விப்பட்டேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறாங்க. அந்த பக்கமும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெயம் ரவியே எடுத்துக்கங்களேன், டக்குன்னு அவரும் எல்லாத்தையும் தூக்கிட்டார், இவங்களும் அவங்க ஒய்ஃபும் எல்லாம் தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணாமல் இவ்வளோ நாள் வந்து அவங்க வந்து அதை சஸ்டெயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க மனசில் இன்னும் ஜிவி பிரகாஷ் இருக்கார், ஜிவி பிரகாஷ் மனசில் இன்னும் சைந்தவி இருக்காங்க. இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட்டு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கசப்பு, அது புருஷ பொண்டாட்டிக்குள்ளே என்ன மனக்கசப்பு வருது, என்ன பிரச்சனை வருது, நூல் மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது பெருசாக தோணும். அதை வந்து போய் பக்கத்தில் போய் அது 2 பேரும் உட்காந்து பேசி ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசினா கூட சார்ட் அவுட் ஆகிறதுக்கு சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு 2 பேரும் குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையே நாளைக்கு பிரிட்ஜாக மாறும், பாலமாக மாறி அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கப்புள்ஸ்லாம் பிரியும் போது மக்கள் மனசில் இவங்கெல்லாம் சேரணுமேனு ஒரு ஆசைப்படுவாங்க. இப்போ கமலஹாசன் மாதிரி கௌதமி மாதிரி லிவிங் டுகெதரில் இருந்தவங்க ஒரு காலத்தில் பிரிஞ்சிட்டோன்னு சொல்லும்போது அதில் யாருக்கும் ஆச்சரியமும் இல்லை, அதில் ஒரு வியப்பும் கிடையாது. அவர் ஒரு வயசான ஒரு ஏஜுக்கு வந்துட்டார், இந்த அம்மா ஒரு 50+ 55+ வந்துட்டாங்க. அவங்க பிரிகிறதுல என்ன ஒரு ஆச்சரியம் இருக்க போகுது, அதில் ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி கப்புள்ஸ் பிரியும் போது அது வந்து மக்கள் மனசில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அடடா இவங்க பிரிகிறாங்களே, அடடா இவங்களாமா பிரிகிறாங்க, இவங்களாம் ஏன் சேர்ந்துருக்கக்கூடாது, ஏன் இவங்க பிரிகிறாங்க அச்சோ அப்படின்னு நினைப்பு தான். அந்த கூட்டம் கிட்டத்தட்ட 13,000 பேர் அந்த இதில் கலந்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டத்தில் உள்ள எல்லாருமே அழுதுருக்குறாங்க. அதான் நான் சொன்னேன்ல, எம்ஜிஆருக்கு எப்படி மக்கள் பிரார்த்தனை பண்ணாங்க, தமிழ்நாடே பிரார்த்தனை பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க 2 பேரும் சேரணும் அப்படிங்கிறது உண்மையான அன்பு சார், வெளிப்பாடு.
கிளிசரின் போட்டுட்டு நடிகனோ அழுகிற விஷயம் கிடையாது. இது உண்மையான வெளிப்பாடு, உண்மையான கண்ணீர். அது அதாவது வந்து அன்பும் பற்றும் தான் அதை வெளிப்படுத்துது. இப்போ சைந்தவி அந்த பாடல் பாடுறாங்க, பிறை தேடும் அந்த பாடல் வருது, அதில் ஒரு வார்த்தை வரும் உங்களுக்கு, அது ரொம்ப தெரியுது, அந்த உன் ஆயுள் ரேகை முடிவு நான் உனக்கு அடிமை அப்படின்னு வரும்போது தான் அந்த ஒட்டுமொத்த க்ரௌட், அந்த ஆடியன்ஸ், அந்த ஒரிஜினல் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஃபீல் பண்ணி பாடுறாங்க. ஒட்டுமொத்தம் அந்த சின்ன ஒரு கண்ணீர் துளியோட 2 பேரும் சேரணுங்கிற ஒரு கரகோஷம் வருது, எழுப்புறாங்க, சோஷியல் மீடியாவில் போடுறாங்க, எல்லாமே இருக்கட்டும். இந்த ஒரு மொமெண்டம் நடந்தால் இது இப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுங்கிறது ஜிவிக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். இப்போ ஒரு பிரிவுக்கு பேர் இருவரும் மேடையை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக தெரியும் இல்லையா? அப்போ பணத்திற்காக ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பேசுகிறாங்களே, உண்மையிலே பணத்துக்காக போய் அவங்க அப்படி அந்த விழா பணத்திற்காக நடத்தப்பட்டதா? ஏன்னா இருவரும் சேரும் பொழுது ஒரு மார்க்கெட் ஆகும், அந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னா எப்படி சார் பார்க்குறது? அது பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் சார் இருப்பாங்க. பேசுகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வேணும். எல்லாத்துக்கும் காது மூக்கு கண் வாயெல்லாம் வச்சு அவங்க வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேர் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி பேசுகிறவங்கள நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். இவங்கெல்லாம் எப்படின்னா, அதாவது வந்து விஷமிகள். இவங்க தேவையில்லாமல் ஒரு நல்ல விஷயத்த, அதாவது ஒரு கோயில் பிரசாதத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கூட, அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு திருப்பதி லட்டு பற்றி ஒரு சர்ச்சை வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. எதையாவது ஒன்று கிளப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. எத்தனை பக்தர்கள், இந்து பக்தர்கள் அதனால் பாதிக்கப்பட்டாங்க, அவங்க மனசில் எவ்வளோ வேதனை இருக்கும், எதை பற்றியும் யோசிக்காமல் அதில் வந்து பன்னி கொழுப்பு கலந்துருக்கு, அது கலந்துருக்கு, இது கலந்து விட்டு போயிட்டாங்களா. அந்த மாதிரி இந்த விஷமத்தனமாக சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க, சில பேர் பேசத்தான் செய்வாங்க. அதை நம்ம எந்த காலத்துலையுமே காதலையும் வாங்கக்கூடாது, பொருட்படுத்தவும் கூடாது. இப்போ ஜிவி பிரகாஷ், சைந்தன்யா 2 பேரையும் பற்றி பேசும்போது, இந்த கான்செப்ட் நடத்தலைன்னா அவருக்கு காசு கிடையாதா? இந்த ஒரு அவர் வந்து இன்றைக்கி வந்து கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோவாகவும் இருக்கார், கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இருக்கார். அவருக்கு இந்த ஒரு 50 லட்சமோ 1 கோடியோ வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த 1 கோடி தான் அவருக்கு வாழ்வாதாரமாக அமைய போதா? கிடையாது, அப்படி கிடையாது. அவங்க வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சி போயிருக்கிறாங்க. அதில் இப்படி ஒரு அழகான ஒரு விஷயம் அமைஞ்சிச்சுன்னா அது நல்லாயிருக்கும்னு நினச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம பாராட்டணும். இவங்க சேர்றதுக்கு அது ஒரு அடித்தளமாக கூட அமையலாம். 2 பேரும் பாடினது கூட அவங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு பற்றை உருவாக்கலாம், ஒரு பிரியத்தை உருவாக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை சார், எங்கேயோ ஒரு சும்மா இப்போ ஒரு எங்கேயோ நீங்கள் போகிறீங்க, அங்கே ஒரு ஜிவி பிரகாஷ் போகிறாருன்னே வச்சுப்போம், இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லி, எங்கேயோ ஒரு காஃபி ஷாப் போகிறாரு, அங்கே வந்து சைந்தவி வந்து குழந்தையோடு வந்துடுறாங்க. வருமா வராதா ஒரு பற்று? நிச்சயமா தன் குழந்தையை பார்க்கும்போது தூக்க தோணும், எப்படி இருக்கீங்கன்னு கேட்க தோணும். அந்த ஒரு தன் மனைவியை பார்க்கும்போது அந்த பாசமும் பிரியமும் வருமா வராதா? ஆல்ரெடி ஸ்கூல் லைஃப்லேருந்து காதலிச்சவங்க, ஒரு அழகான கப்பிள்ஸு, அவங்களுக்கும் அந்த சைந்தவிங்கிற பெண்ணுக்கும் இந்த ஜிவி பிரகாஷ் மேலே ஒரு அன்பும் பரிமாற்றமும் வரத்தான் செய்யும். இது இயற்கையாக நடக்கிறது, இயற்கை. இதை வந்து நம்ம யாராலையும் வந்து மாற்றிட முடியாது. அதாவது வந்து நான் சொல்கிறது வந்து உண்மையான அன்பு இருக்கிற காதல் கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட இது நடக்கும், இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கும் இந்த மாதிரி. ஆனால் இதே போலித்தனமாக நீங்கள் ஏதாவது வேறு வந்து உடல் சுகத்துக்காண்டியோ, இல்லை வந்து பணத்துக்காண்டியோ, இல்லை வந்து அவங்கக்கிட்ட சொத்துக்காண்டியோ நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா இது மாதிரி நடக்காது. உங்களுக்கு வந்து என்ன அந்த காஃபி ஷாப்புக்கு வேறு வந்துட்டாலா, நம்ம எந்திரிச்சு போகலான்னு புது மனைவியை கூட்டிகிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். இந்த மாதிரி நடக்கும். இதெல்லாம் வந்து எப்படின்னா நல்ல விஷயங்கள், நம்ம வாழ்த்தணும், பாராட்டணும், மறுபடியும் அவங்க சேரணும், நானும் ஆசைப்பட்றேன். இப்போ அதில் குறிப்பாக அவங்க பிரியும் பொழுது கூட இருவரும் நண்பர்களாக தொடருவோம்னு சொல்லிட்டு பிரிந்தாங்க. அது நண்பர்களாக இருக்க முடியாது அப்படின்னா, நண்பர்களாக இருந்து காதலாக மாற முடியாது, காதலாக இருந்தவர்கள் நண்பராக மாற முடியாதுங்கிற ஒரு தேரிக்குள்ளே தான் நம்ம போக வேண்டியிருக்கும். இப்போ கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க. அந்த குழந்தைன்னு ஒன்று கை குழந்தையாக பார்த்தது, அதுக்கு பிறகு அந்த குழந்தை சற்று வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த குழந்தைய அவங்க சைந்தவி அனுப்புகிறாங்க. அந்த வீடியோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ ரொம்ப பயங்கர வைரலாக போயிட்டு பார்ப்பவரை ஒரு கண்ணீரில் ஆழ்த்தக்கூடிய வீடியோவாக மாறி இருக்கு இல்லையா? அந்த வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தேன். அதான் சொன்னேன் இல்லை, அதாவது வந்து சிலதெல்லாம் வந்து ப்ரீஸி மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து அதாவது வந்து சில நேரங்களில் புயல் அடிக்கிற வெளியில் போய் மழையும் புயல் அடிக்கிற போது வெளியில் போய் நீங்கள் ஒரு பீச்லேயோ இல்லை ஒரு ஈஸியாக இருக்கிற ரோட்லேயோ ஒரு ட்ரைவ் போனீங்கன்னா அதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா கச்சா முச்சான் இருக்கும், காற்றடிக்கும், மழை, எந்த மரம் கீழே விழுகும், இப்படி இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அழகான ப்ரீஸி மூமெண்ட், லைட்டாக சில்லுன்னு தூரிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி காலையில் நம்ம மனைவி குழந்தைங்களோட ஒரு ட்ரைவ் போகலாமே, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரைவ் போகலாமே நமக்கு இயற்கையாகவே தோணும். அதான் அது பேர் தான் ப்ரீஸி மூமெண்ட். அந்த ப்ரீஸி மூமெண்ட் வந்து அன்னைக்கு அந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த அந்த அருமையான, அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கும் இன்பமாக இருக்குது, அந்த ஈவெண்ட்டுக்கு போனவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு விஷயம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இதுதான் நான் மறுபடியும் சொல்கிற விஷயந்தான், அது ஒரு ப்ரீஸி மூமெண்ட். ஓகே சார். எனிவேஸ், தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடியாக இது பிரியாமல் சேர்ந்தால் மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். ஏன்னா அந்த ஒரு பாடல் வரியில் இருந்த அந்த வார்த்தை போல் இருவரும் ஒன்று சேர்ந்தால் பார்ப்ப நமக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதாவது வந்து 2 பேரும் நம்ம நண்பர்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அதுலேயே நமக்கு வந்து தெரியுது ரொம்ப பண்பு இருக்குது அவங்கக்கிட்ட.
அதாவது நீயும் நானும் சண்டை போட்டு பிரியலை, நம்ம நண்பர்களாக இருப்போம். அதாவது நண்பர்களாக இருக்க முடியுமா இருக்க முடியாதாங்கிறது வேறு. விரோதம் இல்லை, குரோதம் இல்லை, அன்பை பரிமாறிக்கோ முடிஞ்சால் இன்றைக்கோ நாளைக்கோ எதிர்காலத்துலேயோ அப்படிங்கிறது தான் அது பொருள். அதை மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சேர்ந்து அவங்க குழந்தையோட சந்தோஷமாக வாழ்றதுக்கு நம்ம வாழ்த்துவோம். அவங்களுக்காண்டி நம்ம ப்ரே பண்ணுவோம். எனிவேஸ் அந்த விஷயத்த வேறு வேறு ஆங்கிளில் பணத்திற்காக நடத்தப்பட்ட நிகழ்வு, பணத்திற்காக ஒன்று சேர்ந்த ஜிவி சைந்தவி இப்படிலாம் பேசுகிறவர்களுடைய வாயடைக்க சில நேரங்களில் சில பதிவுகள் பேச வேண்டிய அவசியம் இது. அதனால தான் அந்த விஷயத்தை பேசணும். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். ஓகே, நன்றி.